எந்த நேரத்தில் எந்த இடத்துல வெடிக்கும்னு தெரியாத அளவுக்கு அபாயமான சூழல் உருவாகி இருக்குது குவைத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல், குவைத்தில் தற்போது குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த ஒரு நபரை பிடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நபர் குவைத்துடைய பல பள்ளி வாயல்களுக்கு குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணினதாக இந்த தகவல் வெளியாகி இருக்குது. உடனடியாக இது சம்பந்தமான தகவல் கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் விஜயம் செஞ்சுருக்கிறாங்க. உடனே விஜயம் செஞ்சு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சம்பவ இடத்துக்கு போய் உடனே செக் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறது, என்ன மாதிரி இதை அசம்பிள் பண்ணுறது, என்ன மாதிரி இதை ரெடி பண்ணுறது அப்படின்ற எல்லா ஏற்பாடுகளையும் இந்த நபர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. சிட்டிசன் குவைத்தி குடிமகன் ஒன்று தான். பேனட் குரூப் டார்கெட்டிங் த செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் குவைட் அண்ட் டிசிப்ளிசிங் ஃபண்டமெண்டல் சிஸ்டம். அதாவது ஒருத்தங்களுடைய அந்த இதில் நிதி உதவியில் தான் இந்த செயல்பாடு நடந்திருக்குது. வீடியோ நான் கடைசியில் போடுறேன். இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அவேர்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, இப்போது சாதாரணமாக அவங்களோட குவைத்தி பாபாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், இல்லை மற்ற பக்கத்து வீடாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்களாக இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு பார்சல் தந்து இன்ன இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா, இன்ன இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, கொடுத்துட்டு வான்னு சொல்கிறத விட சிலர் ஒரு நேரம் உங்கள்கிட்ட ஒரு பார்சலை தந்து இங்கே வா, இந்த பார்சலை கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் எடுத்துக்குவார் அப்படின்ற மாதிரி உங்கள் மூலியமாக இதை வச்சுக்கோ, 5 தினார் வச்சுக்கோ. ஏன்னா சில நேரங்களில் நாம் இந்த நாட்டுக்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், சரியா? ஒரு வேலை வரும்போது, சில நேரங்களில் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது யாராவது ஒரு குவைத்தி நம்மளுக்கு பாபா தால் خلي أنا أبي شوية في شغل واحد، هذا في واحد بارسل أودي هناك عند المسجد، أنا صديق يجي هاد sometime. இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு தினார், 2 தினார், 5 தினார் காசும் கிடைக்கிது. ஒரு வேலை ஒன்று சொல்கிறாரு, அந்த பள்ளிக்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுறேன், என் ஃப்ரெண்டு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நினைப்பீங்க, அந்த பாபா தெரிஞ்சவர் தானே, இல்லை இந்த பாபா ஓகே. சில பாபாமாருன்றாலே நம்மளுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு சில பாபாமார் இந்த மாதிரி உடுப்போட கத்ரா இதெல்லாம் போட்டு இந்த பார்சலை கொண்டு போய் அந்த பள்ளிக்கிட்ட அதை கொஞ்சம் வச்சுட்டு வா, ஃப்ரெண்டு எடுத்துவார், அவர் ஃப்ரெண்டு எடுப்பார், நீ கொண்டு வச்சுட்டு மட்டும் வந்துரு, அந்த பள்ளியில் இந்த இடத்துல வை, அந்த இடத்துல வை, மேசையில் வை, நான் கொஞ்சம் அவசரமாக போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நீங்களும் தெரியாதனமா அதை கொண்டு போய் உள்ளே வச்சிட்டிங்க. ஒருவேளை இறைவன் பாதுகாக்கணும், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா அந்த சம்பவம் நடந்துடுச்சு, உங்களுக்கும் தெரியாது, அந்த ஏரியாவில் சிசிடிவியும் சரௌண்டிங்கில் இல்லாத கஷ்டகாலம், கொண்டு வந்த நபர் யாருன்னு தெரியாது. நீங்கள் ஒரு பாபா, சும்மா சாதாரண உதாரணத்துக்கு நம்ம எல்லா இடங்கள்லையும் போகிற மாதிரி சில பாபாக்கள் நம்மளுக்கு ஹதியாக தருவாங்க, சில பாபா சும்மாவும் நடக்குதானே, எதர்ச்சியாக நடக்கிற சம்பவங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி செஞ்சு கடைசியில் பள்ளி கேமராவிலேருந்து அந்த ஆதாரத்துலேருந்து பார்சலை நீங்கள் கொண்டு போகிற 2-3 பேர் பார்க்குறாங்க, நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக எங்கே நிற்பாங்க, யாரை பிடிக்க போகிறாங்க? உங்களை தான். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இன்னும் இப்படி தான் கொடுத்தாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு. எங்கே ஏது என்னென்னு தேடி விசாரித்து கண்டுபிடிச்சி அது எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஒன்று நிரபராதின்னு வெளியே வாரத்துக்கே 10 வருஷம் ஆகிரும், இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு. சில நேரங்களில் அந்த ஆள் பிடிபடலைன்னு வைங்க, நீங்கள் தான் விக்டம், நீங்கள் தான் அதாவது அக்யூஸ்ட், நீங்கள் தான் குற்றவாளி, சோழி முடிஞ்சது, தூக்கு தண்டனை. வேணுமா அப்படி யாருக்காவது அந்த மாதிரி செய்யணுமா? சிந்திச்சு செயல்படுங்க. இது நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நிறைய இந்த மாதிரி விடயங்கள் நடந்திருக்குது. அதால் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.